கர்த்தருக்கு சோசரமும் களமும் மகிமை உண்டாவதாக. எப்போதும் என்றும் எங்கும் துதிக்கு பாத்திரராய் இருக்கிற நமது ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் நம்முடைய துதியினாலும் சோசரத்தினாலும் என்றென்றும் மகிமைப்படுவதாக. பரிசுத்த அலங்காரத்தோட அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அவருடைய நல் நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அதனாலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சட்டியில் மறைவிலே வந்து தங்குவார்கள். உங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற பரிபூர்ணத்தினாலே அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆலயத்திற்கு நாம் வருகிற போது கர்த்தருடைய சட்டியின் கீழ் அடைக்கலமாய் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு வருகிற போது ஆலயத்தில் இருக்கிற சம்பூர்ணத்தினாலே அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆலயத்தில் இருக்கிற சம்பூர்ணம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய செய்தி. ஜெயக்கர் அவர்கள் ஜெபம் செய்தது போல ஆவிக்குரிய ஆகாரம் ஆலயத்தில் இருக்கிறது. அதனை நாம் பெற்றுக்கொள்கிற போது அந்த சம்பூர்ணத்தினாலே நாம் திருப்தி ஆகிறோம். ஆகையினால் ஆவிக்குரிய ஆதாரத்தால் நாம் திருப்தி அடையும்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் அவருடைய நல் நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் சில அன்பான சகோதர சகோதரிகள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்பதில் இந்த தமிழ் திருச்சபை பத்த பெருமிதம் அடைகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் பாலு சாமுவேல் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், அன்போடு வரவேற்கிறோம். இன்னும் நம்முடைய தமிழகத்தினுடைய மூத்த போதகர் பாஸ்டர் எட்வர்ட் அவருடைய மகளும் மருமகளும் நம்மோடு இருக்கிறார்கள். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயசீலன் நம்மோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய காரியம். அவர்களையும் நம்முடைய சபையின் சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னும் அன்பின் சகோதரர் நியூ பிகின் அவர்கள் இன்று நம்மோடு இருப்பது மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. ஆகவே இந்த நாளில் மற்ற மனமகிழ்ச்சியோடு இந்த ஆலயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் குடிபெயர்ப்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. வாரந்தோறும் இந்த தமிழ் திருச்சபை இப்படி நிறைந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே நிச்சயமாகவே அது நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். ஆக மீண்டும் உங்கள் அனைவரையும் எங்கள் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நல் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த தெய்வீக ஆராதனையின் ஆரம்ப பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று போற்றும் போற்றும் புண்ணிய நாதனை போற்றும் என்று தொடங்குகின்ற 8வது பாடலை பாடுவோம். Punia
கருணை கடலாகிய எங்கள் கர்த்தாவே, கண்மலையும் ஜீவ ஊற்றுமாய் இருக்கிற எங்கள் இரக்கம் நிறைந்த பரம தந்தையே, மீண்டும் ஒரு பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் காணவும், இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை துதிக்கவும் உம்மை போற்றவும் எங்களுடைய இதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றவும் உம்முடைய தாசன் மூலமாக நல்ல செய்தியை ஆவிக்குரிய ஆதாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக நீர் கிருபை செய்திருக்கிற தயவுக்காக கொடாக்கொடி சோதனை செலுத்துகிறோம் சுவாமி. கடந்து சென்ற நாட்களில் நீர் எங்களுக்கு வந்த நோய்களில் இருந்து எங்களை மீட்டு தீமைகளுக்கு விலக்கி அழிவுகளுக்கு விலக்கி காத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பி எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அவற்றால் எங்களை திருப்தியாக்கி இந்த நாளிலும் நீர் எங்களை மனமகிழ்ச்சியோடு கூட்டி சேர்த்திருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய கிருபையினால் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, எங்களுடைய வல்லமையினால் அல்ல, எங்களுடைய நீதியினால் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் மாத்திரமே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் என்பதனை விசுவாசிக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்று வருகிற எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக நன்மைகளை உங்களுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றிருந்த போதும் எங்களுடைய பலவீனத்தின் நிமித்தமாக நாங்கள் செய்கிற பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் எங்கள் அன்பின் ஆண்டவர் தயவாய் மன்னித்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிற சுவாமி. அருமையான வேதபாட வகுப்பை நாங்கள் சந்தித்தோம். இப்போதும் தெய்வீக ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்முடைய சத்திய வசனங்களை நாங்கள் வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, போதிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. எதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோமோ, எதை வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமோ அப்படி நாங்கள் வாழ்ந்து வாழ முடியும் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் வாழத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். விசுவாச குறைவு ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய பலத்த விசுவாசத்தினாலே எங்களை நிரப்பெற வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிற சுவாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களோடு சேர்ந்து உண்மை தொழுது கொள்ளத்தக்கதாக வந்திருக்கிற அன்பான விருந்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் சுவாமி. உடைய கிருபையினால் சூழ்ந்தரணும். இப்போதும் மனப்பாரத்தோடும் வியாகுலத்தோடும் சஞ்சலத்தோடும் பிள்ளைகள் வந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இந்த ஆலயத்தை விட்டு போகிற போது ஆண்டவரே, மனப்பாரங்கள் நீங்கி வியாகுலங்கள் நீங்கி சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் நிரப்பப்பட்டு செல்லத்தக்கதாக நீர் அருள் செய்ய வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த நாளிலும் தேவ செய்தி தரப்பவர தம்முடைய தாசனை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைக்கிறோம். அவரை ஆசீர்வதியும், அவரை பலப்படுத்தும். அவர் மூலமாக உடைய சத்தத்தை நாங்கள் கேட்க கிருபை செய்யும். ஆண்டவரே, அந்த செய்தியை நாங்கள் கேட்டு எங்களுடைய வளர்ச்சிக்கு பிரயோஜனமாய் நாங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. இதோ ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்கு வந்தது நல்லது, இந்த ஆராதனைக்கு வந்தது நல்லது என்றும் ஆண்டவரே, உங்களுடைய நல்ல செய்தியோடும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடும் இங்கிருந்து நாங்கள் செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். இப்போதும் அன்பின் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக சகோதரர் கிஃப்ட் அவர்கள் ஒரு சிறப்பு கீதம் ஒன்றை வழங்குவார்.
என் கோர வேதனைகள் அகற்ற எனக்காய் தந்தவரே கண்டீர் கல்வாரியில் என் இயேசு இரட்சகரை என் கோர வேதனைகள் அகற்ற எனக்காய் தந்தவரே உமக்காய் நான் என்ன தருவேன் எனக்காய் தகர்ந்தினாதா உலகில் உம் வேலை செய்து சேவேனும் சந்நிதியில் உமக்காய் நான் என்ன தருவேன் எனக்காய் தகர்ந்தினாதா உலகில் உம் வேலை செய்து சேவேனும் சந்நிதியில் விடுதலை நீர் நல்கினீ அருகில் நீர் சேர்த்து கொண்டீ விடுதலை நீர் நல்கினீ அருகில் நீர் சேர்த்து கொண்டீ மகனாய் என்னை மாற்றினீ உம்மை துதிப்பேன் மகனாய் என்னை மாற்றினீர் பதிலாக உம்மை துதிப்பேன் கண்டே கல்வாரியில் என் இயேசு இரட்சகரை என் கோர வேதனைகள் அகற்ற எனக்காய் தகர்ந்தவரே உமக்காய் நான் என்ன தருவேன் எனக்காய் தகர்ந்தினாதா உலகில் உம் வேலை செய்து சேவேனும் சந்நிதியில் உமக்காய் நான் என்ன தருவேன் எனக்காய் தகர்ந்தினாதா உலகில் உம் வேலை செய்து சேவேனும் சந்நிதியில் தெய்வ அன்பு நீரே தந்தீர் சொர்க்க வாசல் திறந்து தந்தீர் தெய்வ அன்பு நீரே தந்தீர்
சொர்க்கவாசல் திறந்து தந்தீர் நித்திய ஜீவன் நல்கிடவே மக தந்தி சேருவையில் நித்திய ஜீவன் நல்கிடவே மகனை தந்தி சேருவையில் கண்டேன் கல்வாரியில் என் இயேசு ரட்சகரை என் கோர வேதனைகள் அகற்ற எனக்காய் தகர்ந்தவரே உமக்காய் நான் என்ன தருவேன் எனக்காய் தகர்ந்தினாரா உலகில் வேலை செய்து சேவை சங்கிரியில் உமக்காய் நான் என்ன தருவேன் எனக்காய் தகர்ந்தினாரா உலகில் வேலை செய்து சேவை சங்கிரியில் அழகான பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திய அருமை சகோதரர் கிஃப்ட் அவர்களுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளின் தேவ செய்தியை நமக்கு சகோதரர் ஜெயகர் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். செய்தியை வழங்கும் முன்பதாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாகம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலிருந்து 17வது வாக்கியம்